ஹாய் டு ஆல். நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் மோட்டிவேஷனல் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அந்த ஸ்டோரியில் இருக்க ஒரு சின்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாருக்குமே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படும். பிகாஸ் நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நான் ஏதாச்சும் பண்ணணும், நான் ஜெயிச்சு மேலே வருவேன், இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோரியில் இருக்க ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பையன், சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு 13 வயசு ஆகும்போது அவங்க அப்பா இறந்துடுறாங்க சொல்கிறத அவங்க அப்பாவை கொண்டுடுறாங்க. கொண்டோன்னு என்ன ஆகுது, அந்த பையனை ராஜாவாக்கிடுறாங்க. ராஜாவா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்னென்னு பார்த்தோம்னா, பாண்டிய வம்சத்தை சேர்ந்த நெடுஞ்செழியன்னு ஒரு பையன் இருக்கான். 13 வயசு ஆகும்போது அவங்க அப்பாவை கொண்டுறாங்க. கொண்டான அந்த பையன் என்ன ஆகுறான், ராஜாவாயிடுறாங்க. பிகாஸ் அப்பாவுக்கு அப்புறம் என்ன ஆகுது, பையனை தான் ஆக்கணும். அது இல்லாமல் பையனோட ஏஜும் கம்மி, வேறு வழியே இல்லாமல் பையனை ராஜாவாக்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு பக்கத்து நாட்டில் இருக்க சேலர்களும் சோழர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாட்டை நோக்கி நம்ம போர் தொடுத்துட்டு போகணும், கண்டிப்பாக இந்த நாட்டை நோக்கி நம்ம வார் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும், இந்த நாட்டில் இருக்க செல்வங்களை நம்ம எடுத்துடலாம் அப்படி சொல்லி அந்த பக்கத்தில் இருக்க நாட்டில் இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா என்ன பண்ணுறாருன்னா, தான் நாட்டையும் காப்பாற்றணும், தன் மக்களை காப்பாற்றணும், அண்ட் தனக்கு வயசு கம்மி ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறார். பிகாஸ் அவர் திறமை மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால கண்டிப்பாக நான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும், எனக்கு வயசு மட்டும் தான் கம்மியான என்கிட்ட இருக்க திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கற்றுக்கிட்ட வித்தைகள் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அந்த போரில் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி அந்த சேலர்களும் சோழர்களும் தனியாக போய் இவர் சண்டை போடுறாரு. அந்த போரில் இவர் ஜெயிச்சு வராரு. ஜெயிச்சு தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாரு. இந்த விஷயத்தை நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு சூப்பரான விஷயம் நமக்கு தெரியுது. என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பெரிய பெரிய திறமைகள்லாம் இருக்கும். ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக உன்னால் முடியாது, உனக்கு இந்த இதில் ஜெயிக்கிற அளவுக்கு அனுபவம் பத்தாது, அதுக்கு உனக்கு வயசு இல்லை, இது இல்லைன்னு சொல்லி அது இல்லைன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் அவங்க யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. பிகாஸ் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காத வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவங்க சொல்லும் மேலே தான் நீங்கள் நம்பிக்கை வச்சுருப்பீங்க. நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆனாலும் நீங்கள் ஜெயிச்சு மேலே வருவீங்க. இதுதான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். பிகாஸ் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஆளாக தான் நீங்கள் மாறுவீங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காம உங்கள் மனசில் தோன்றது உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொன்னதுக்கு மேலே நீங்கள் பெரிய ஆளாக ஜெயிக்க முடியும். ஓகே, பாய்.